பெரியம்மா பெரியப்பா வந்திருக்காங்க. அதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துருச்சு அண்ணி. உட்காருங்க. உட்காருமா. இந்தாங்க பெரியம்மா. எனக்கு வேண்டாமா, உன் பெரியப்பாக்கு கொடு. இந்தாங்க பெரியப்பா. என்னக்கா காலங்காத்தால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? அதான் உமா, உன் பொண்ண கிருஷ்ணாவுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கோம். அத பத்தி எல்லாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம். இப்பெல்லாம் என் பொண்ணுக்கு பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் வருது. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, பெரிய சம்பந்தம் பார்க்கலான்னு இருக்கேன். என்னம்மா இப்படி சொல்ற? கிருஷ்ண உனக்கு தெரிஞ்ச பையன், நல்லவன், உழைச்சி முன்னுக்கு வரான், வீடு கூட கட்டி முடிக்க போறான். அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்க போறா. நாங்க பணக்காரங்களா இல்லனாலும் உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துப்போம் அண்ணி. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், இவங்களோட காதலை தடுக்காதீங்க. அத பத்தி எல்லாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம். அப்படி என்ன பிரச்சனை? அந்த வீடு தான் பிரச்சனை. அந்த வீடு என்னைக்கு கட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னில இருந்து தான் பிரச்சனை. அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சவரை இன்னைக்கு இல்ல. அப்பத்துல இருந்து நீங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மறுபடியும் என்னடானா உங்க பையன் அந்த வீட்டுக்காக போயிருக்கான். நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா? என்னம்மா இப்படி சொல்ற? இந்த காலத்திலயும் இதெல்லாம் நம்பலாமா? என் மச்சான் ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டான், அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என் பொண்ணு உங்க வீட்டுல மருமகளா அடி எடுத்து வைக்கணும்னா நீங்க அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது. அதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் சொல்லுங்க, கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். இல்லனா இல்ல. எங்க அப்பா எங்களுக்காக ஆசையா கட்ட ஆரம்பிச்ச வீடு அது. அதை கட்டி முடிக்கணும் நானும் எங்க அம்மாவும் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வீட்டை நாங்க கட்டி முடிப்போம். அந்த வீட்டில தான் இருப்போம். நாங்க வரோம். என்ன அப்படி பாக்குற? நீ விருப்பப்பட்டவன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ வேண்டான்னு சொன்னவன் நீ தான் வேணும்னு சொல்றான். நாளைக்கே உன் நிச்சயதார்த்தம். வாயை மூடிட்டு நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கோ. முதல்ல சாப்பிடு. உன்ன ஏய் அழகராசா, என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன பண்ற? நீ அவனை கொன்றுவியா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எல்லாரும் என்ன பைத்தியக்காரனாக்கி ஆட்டி வைக்கிறாங்க.
இவன் என்னடா ஒவ்வொரு தடவையும் என் விஷயத்துல தலையிட்டு இருக்கான். ஒரு தடவையாவது அவனை கேட்டியா? இல்ல அவன் வாங்கி வச்ச கதவெல்லாம் எரிச்சிட்டான். ஆனாலும் கேட்டியா? இல்ல. ஏன்னா நான் ஒரு பைத்தியக்காரன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்ல, அதனாலதான். அது இல்ல மாப்பிள்ள. போமா, உன்னால முடிஞ்சா அவனுக்கு சொல்லு, எனக்கு இல்ல. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசின கொன்னுடுவேன். அண்ணா அண்ணா அண்ணா, அவன் சின்ன பையன்னா, உங்க கையில தானே வளர்ந்த அவன். அவன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத அண்ணே. அண்ணா, என்ன காரியம் பண்ணிட்டடா நீ. காதல் பந்தம் ஆயுள் பந்தம் சாம்பல்லானாலும் மருந்தே விடுமா? காலம் கடக்கும் கதையாய் மாறும் நெஞ்சின் பாரம் அது தீயாய் எரியும். விதி என்கின்ற ஆட்டத்திலே நாமும் உணர்வுகள் இல்லா பொம்மையும் தானானோ. இருட்டுக்குள் விளக்கின்றி வழி தேடி அலைந்தோமே. கனவெல்லாம் கரைந்தே போக எதிர்காலம் உனக்குள்ளே தொலைக்க. இதயம் இரண்டாய் உடையும் அடியே பிரளயம் உருவாகுதே. கண்கள் உருகி 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 கண்ணீர் ராயானதே. சோகம் இருக்கின்றதே. கனவெல்லாம் கரைந்தே போக எதிர்காலம் உனக்குள்ளே தொலைக்க. உங்கள் அம்மாவுக்கு லங் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 7-8 வருஷமாகவே இருக்கு. அது தெரியாமலே ஏதோ கேஸ் ட்ரபிள்னு மருந்து சாப்பிட்றாங்க. அது இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. உடனே தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். நீங்கள் உடனே போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளோ செலவாகும் டாக்டர்? குறைஞ்சது 10 லட்சமாவது ஆகும். 10 லட்சம். சரி சரி டாக்டர். வாங்க. உன்னை கட்டிக்க போறவனுக்கு என்ன குறைச்சல்? வீடு வயலு காரி எல்லாம் இருக்கு. இன்னும் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க? என்ன இருக்குன்னு முக்கியம் இல்லைம்மா, யாரோட இருக்கோங்கிறது தான் முக்கியம். அண்ணா, இந்த வீடு தான், நிறுத்துங்க. இந்தாங்கண்ணே. என்னாச்சுமா? ஒன்றும் ஆகல. வேண்டான்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா இல்லாத நோயை கொண்டு வர மாதிரி தான். ஏண்டா இதை எங்க கட்டி போட்டிருக்க? மற்றதெல்லாம் எங்க? மற்றதெல்லாம் ஆத்தங்கரையிலே இருக்குதுமா. இதையும் அங்கே ஓட்டிட்டு போறேன்.